பேர் அண்ணன் தம்பி, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி, எல்லாம் ஒரே இடத்துல ஒரே இதாக இருக்கோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் எங்கள் அப்பா அம்மா. அடுத்தாப்புல எங்கள் வீட்டுக்கு வந்த லேடிஸ் எல்லாரும் ஒன்று ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் எங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியுது. கூட்டு குடும்பமாக இருக்கணும் தான் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நாங்கள் 40 பேரும் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கோம், கூட்டு குடும்பமாக தான் இருக்கோம். காலையில் எந்திரிச்சோடனே நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் சமைப்போம். ஆளுக்கு ஒரு வேலை பார்ப்போம். ஒரு ஆள் இட்லி ஊற்றுவோம், ஒரு ஆள் சட்னி இறப்போம், ஒரு ஆள் பாத்திரம் விளக்குவோம், ஒரு ஆள் துணி துவைப்போம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் இப்போ கஷ்டன்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் சந்தோஷமாக இருப்போம். அன்பால் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். கோவம் இருக்கிற நேரம் இருக்கும், அது அது அப்படியே போயிடும் கொஞ்ச நேரத்துல. அது எங்கே தான் இல்லாமல் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தான் அது. இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட அங்கே இருக்க எங்களுக்கு பிடிக்காது. இங்கே வந்தால் தான் நாங்கள் மூச்சு விடும் போது கூட எங்கள் மூச்சு நாங்கள் விடுற மாதிரி இருக்கும். இல்லை எல்லாமே பொது செலவு தான். இப்போ என் பிள்ளையா இருந்தாலும் சரி, தம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையா இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஒரே இதாக தான் செய்கிறோம். வெளியில உள்ளவங்களாம் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு பிரமிப்பா கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு உள்ள வந்து பார்க்கும்போது நாங்கள் ஜாலியாக இருப்போம். நாங்கள் எங்களுக்குள்ள உட்காந்து நாங்களே அந்தாட்சரி மாதிரி விளையாடிக்கிட்டு, பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு, நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே ஓடுவோம். குடும்பத்தை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கள்கிட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, நீங்க எப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க? எதா இருந்தாலும் பெருசா நினைச்சா தானே பெருசு, சின்னதா நினைச்சா சின்னது தானே. எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். அந்த நினைப்போட தான் நாங்க கேஜிபின்னு பேர் எடுத்திருக்கோம். பசங்களும் நாளைக்கு அப்படியே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அந்த ஆசை தான் எங்களுக்கு. எல்லாரும் கூட்டு குடும்பத்துல இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுங்க. கூட்டு குடும்பம் தான் சிறந்தது. அந்த 55 பேர் இங்கே தான் இருக்காங்க. நீங்க வாங்க எல்லாரும். அக்கா, நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் BA முடிச்சிருக்கேன், CLIS முடிச்சிருக்கேன். முடிச்சிருக்கீங்க. வேலைக்கு போகணும்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணுச்சா? வேலைக்கு போகணும்னு தோணுச்சு. மத்த மாமா வேணான்ட்டாங்க, அதனால. எதனால வேணான்னு சொன்னாங்க? இருங்க. எங்க குடும்ப வீட்டுல அவசியம் இல்லை, எல்லாருமே வேலை பார்த்தாங்க, அதனால அவசியம் இல்லை, அதனால இருந்துட்டு. மேடம், இப்ப நீங்க கேட்டீங்க வீட்டுல எல்லாருமே வேலை பாக்குறாங்க, எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை, சின்ன ஒரு ஆசை, என் அம்மா அப்பாக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு போனோம்னு நினைச்சீங்கன்னா உங்க மாமனார்கிட்ட கேப்பீங்களா, மாமியார்கிட்ட கேப்பீங்களா, வீட்டுக்கார்ட்ட கேப்பீங்களா? அத்தையும் மாமாட்டையும் கேட்பேன், அப்புறம் தான் ஹஸ்பண்ட். அப்பா அம்மாக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார்கிட்ட கேப்பீங்களா? ஆமா கேட்பேன். கண்டிப்பா கேப்பீங்களா? கேட்பேன். இல்ல அவங்களையும் அப்பா அம்மா மாதிரி தான் வச்சிருக்காங்க என்னைய. மறுத்தாங்கன்னா? இல்ல மறுக்க மாட்டாங்க அவங்க. இல்ல மேடம், இப்ப அப்பா அம்மாக்குன்னு கிடையாது, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், ஒரு தம்பி இருக்கும். இல்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டா எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா, எனக்கு ஆசை இருந்துச்சு, அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. அவங்க எதையுமே மறைக்கல. எனக்கு வேலைக்கு போன ஆசை இருந்துச்சு, ஆனா அந்த ஆசையை எதுக்காக விட்டு கொடுத்தேன்? என் மாமனார் மாமியாருக்காக நான் விட்டு கொடுத்தேன். காரணம் எனக்காக அவங்க 2 விட்டு கொடுத்துருக்காங்க.